ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் கிடையாது. நம்ம கையில் எப்போவுமே வந்துட்டு பணம் நிறைஞ்சிருக்கணுங்க. அடுத்து வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கணும். வீட்டில் வந்துட்டு லட்சுமி கடாட்சமாக இருக்கணுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு கோயிலுக்குள்ளே போன ஃபீலிங் இருக்கணும். அடுத்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னா பத்திரமா வீடு வந்து சேரணும். இதோட பலன்கள் எல்லாமே வந்துட்டு நான் அனுபவிச்சிருக்கேங்க. அப்புறம் ஒரு பெரியவங்க வந்துட்டு எனக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம லைஃப்லேயே வந்துட்டு நிறைய மிராக்கிள் நடக்குங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு சின்னதாக மகாலட்சுமி சிலை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி சிலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி கண்டியில் இந்த மாதிரி தீப்பு போட்டுக்கோங்க. சாம்பிராணி போடுறது நான் வந்து தேங்காய் ஓடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேங்க. சாம்பிராணி தூள் போட்டிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 5 சாம்பிராணி எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதில் சாம்பிராணி தூள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காமாட்சி விளக்கு, அப்படி இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரி ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றினாதான் நல்லா வந்து சுடர் வந்து நின்று எரியுது பாருங்கள். அப்புறம் இது மாதிரி ஒரு வந்து மண்குவளை எடுத்துக்கோங்க. இந்த மண்குவளை வந்துட்டு மண் பாத்திரம் வைக்கிறவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க. சின்னதாக அழகாக அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சாப்பிட உபயோகிக்காத புது தட்டாக இருக்கணுங்க. எடுத்துட்டு என்ன செய்யுங்க, அந்த தட்டை நல்லா கழுவிட்டு சுற்றி வந்துட்டு மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரி எடுத்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு தொட்டு வச்சுட்டு குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. அந்த குவளையை சுற்றி பூ வச்சுக்கோங்க. பூ வச்சுட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 3 வந்துட்டு கிராம்பு, 3 ஏலக்காய், 3 கற்கண்டு, அடுத்து வந்துட்டு ஒரு வெள்ளி காசு, 3 பச்சை கற்பூரங்க. காசு வந்துட்டு வெள்ளி காசு வந்து ஆப்ஷனல் தான். இந்த வெள்ளி காசு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு 5 ரூபாய் நாணயங்கள் வந்துட்டு ஒரு 11 எடுத்துக்கோங்க. 11 எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. வெள்ளிக்காயின் இல்லைன்னா சொல்கிறேன், இருந்தால் போட வேணாம். இருந்தால் ஒரு வெள்ளிக்காயின் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா 5 ரூபாய் நாணயங்கள் வந்து 11 எடுத்து கழுவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இது எப்போ செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட பிறந்த நட்சத்திரம் வரக்கூடாதுங்க. வளர்ப்பிறையில் ஒவ்வொரு மாதமும் வர்ற வளர்ப்பிறையில் முதல் வெள்ளிக்கிழமை வந்துட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே இது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிட்டே இருக்கலாங்க. இந்த தண்ணி வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டு இந்த தட்டுலேருந்து நம்ம இந்த குவளையை தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய தட்டு வேணாம். இது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே இருக்கணுங்க. இந்த தண்ணியோடு இப்படியே இருக்கணும். திறந்தே வச்சுருங்க. இருந்துட்டு நம்ம இந்த குவளையை வந்துட்டு தனியாக நம்ம எடுத்துடலாம். தனியாக எடுத்துட்டு ஒரு மூலையில் வச்சுருங்க. மூலையில் வச்சுட்டு கீழே ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு தட்டு வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை மாற்றலாம், அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, ஒரு வாரத்துக்கு 2 தடவையும் மாற்றலாம், அப்படின்னா ஒரு தடவை மாற்றலாங்க. என்ன செய்ய, அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு டெய்லி நம்ம சாமி கும்பிடும்போது சாமிகளுக்கு வந்துட்டு நம்ம பூவெலாம் போடுவோம்ல, அது மாதிரி இந்த குவளைக்குமே வந்துட்டு ஒரு பூ போட்டுருங்க. சாம்பிராணி பத்தியெல்லாம் காட்டும் போது இந்த குவளைக்கும் வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை காட்டிடுங்க. காட்டிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை மாற்றினாலும் சரி, வெள்ளிக்கிழமை மாற்றினாலும் சரி, எடுத்து இந்த தண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திருப்பி இதே மாதிரி 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 டைமண்ட் கற்கண்டு, இந்த அதே காயினை நம்ம கழுவிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. அடுத்துட்டு வந்துட்டு பச்சை கற்பூரம் 3 போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணி என்ன செய்யலான்னு சொன்னால், அந்த தண்ணி வந்துட்டு வீடு ஃபுல்லாக செவத்தில் தொளிச்சு விட்ருங்க. செவத்தில் வீடு ஃபுல்லாக சுற்றி செவத்துக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி தொளிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியுமே வீட்டுக்குள்ள நுழையாதுங்க. ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைஞ்சிருக்கும். வீடு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். இது வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு செல்வ வளம் வந்து அதிகரிக்குங்க. எல்லா பிரச்சனையுமே தீரும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த பூவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா அதுவுமே ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு சாமி அலமாரியவோ சாமி ரூமே பூட்டி வச்சுட்டு திருப்பி நீங்கள் மறுநாளோ அப்படி இல்லை சாயங்காலமாக நீங்கள் போய் திறந்து பாருங்கள். உள்ளேயே சரியான ஒரு வாசனை இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இது வந்துட்டு வாசனை இல்லாத மலர்கள் தான் கிடச்சிச்சு, அதனால் வந்துட்டு இந்த பூக்களை போட்டிருக்கேன். ஆனால் வாசனையான பூக்கள் போடுறது ரொம்பவே நல்லது. கிடைக்கலன்னா பரவாயில்ல, எந்த பூ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கதவை திறந்து பார்த்தோன்னு வைங்க, அந்த கதவை திறந்தோன்னே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. அப்படி ஒரு வாசனை இருக்கும். அதுவே தெரியும் கடவுள் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து குடியிருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த சுடர் வந்து எவ்வளோ அழகாக நின்று எரியுது பாருங்கள். வந்து ரெட்டை திரி போட்டதுனால இந்த மாதிரி நின்று எரியுதுங்க. நல்லெண்ணெய் மட்டும்தாங்க சேர்க்கணும்.
அப்புறம் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நம்ம எப்போவுமே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தூரத்தில் தாங்க இருக்கும். தூரத்தில் இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் எப்போ போனாலும் சரி கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையானாலும் கண்டிப்பாக போயிடுங்க. போனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னா, எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரீங்களோ அந்த விளக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த எண்ணெயில் அந்த கோவிலில் விளக்கு எரிய அந்த உங்கள் குடும்பமே வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருங்க. அதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் நாளடைவில் நீங்களே உணர்வீங்க. அப்படி உங்களால் குலதெய்வம் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்க அடிக்கடி போக முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறப்ப வாங்கி கொடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏதாச்சும் கோயிலுக்கு போவீங்க இல்லையா, அந்த கோயிலுக்குமே வந்துட்டு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டே வாங்க. நல்லெண்ணெய் தாங்க வாங்கி கொடுக்கணும். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், வேறு எந்த எண்ணெயுமே வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்துட்டே வாங்க. நாளடைவில் பாருங்களேன், உங்கள் குடும்பமே வந்துட்டு செல்வ செழிப்பாக அவ்வளோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நான் அனுபவத்தில் உணர்ந்ததுங்க. அப்புறம் வந்துட்டு என்ன செய்யுங்க, டெய்லி வந்துட்டு சமையலுக்கு அரிசி எடுக்கும்போது டெய்லி ஒரு கைப்பிடி அளவு அரிசி வந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஆன பின்னாடி அதை மொட்டை மாடியிலையோ இல்லை பறவைகள் கூடுற இடத்துலையோ கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க. அந்த பறவைகள் சாப்பிட உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிலைமை மாறும், எவ்வளோ பணப்புழக்கம் அதிகரிக்குன்றது நீங்கள் வந்துட்டு அனுபவத்திலே உணரலாங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன செய்யுங்க, மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு முழுசாக போடக்கூடாதுங்க. மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு எறும்புகள்லாம் திரிகிற இடத்துல ஒரு ஓரமாக கால் மிதிப்பட இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டிங்கனாக்க கண்டிப்பாக அந்த எறும்பு சாப்பிட உங்கள் குடும்பம் இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை, எந்த தலைமுறைக்குமே வந்துட்டு அவ்வளோ ஒரு செல்வ செழிப்போட எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல நிலைமைக்கு வருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி